அதனால் நம் தமிழக மக்களுக்கு படித்த இளைஞர்கள் 14 லட்சம் பேருக்கு குறையாமல் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அந்த தொழில்களின் மூலம் மறைமுக வேலைவாய்ப்பு 12 லட்சம் பேருக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸ்பெயின்லேருந்து 3 தொழில் நிறுவனங்களோட அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 3450 கோடி முதலீடுகள் வந்ததாக சொன்னாங்க. அதில் ஒரு 11 லட்சம் பேர் 11,000 பேர். இப்போ அமெரிக்கா சென்று வந்தது ஒரு 17 நிறுவனங்களோட அதுவும் 3200 கோடி எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. விளம்பரம் நல்லா கொடுக்குறாங்க. ஆனா போட்டதை மட்டும் சொல்றாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தொழில் நிறுவனம் வந்திருக்கு, அதனுடைய அடிப்படை கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு,